This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கா? அப்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற பசுமாடு இன்றைக்கி காலங்கண்ணி இனிச்சுங்க. இது நம்ம மாட்டுக்கு தலையீத்து. காலங்கன்று நல்லா வெடிப்பாக துருன்னு இருந்ததுங்க. பசுமாட்டை வெந்நி போட்டு குளிக்க வச்சுட்டு பருத்தி கொட்டை, பச்சரிசி, வெல்லம் தட்டி போட்டு கஞ்சி காய்ச்சி கொடுத்தோம். வழக்கமாக மாட்டிலேருந்து கறக்கிற பாலை சாமிக்கு கொடுத்துருவோம். ரெண்டாவதாக கறக்கிற பாலில் தான் சீம்பால் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி சீம்பால் செய்வோங்கிறத சொல்லித்தர போகிறேன். மாடு கண்ணு இன்ன 2 அல்லது 3 நாளைக்கு தான் இந்த பால் நமக்கு கிடைக்கும். பால் நல்லா திக்காக மஞ்சள் கலரில் இருக்கும். சீம்பால் செய்கிறதுக்கு அடிகனமான சில்வர் பாத்திரம் இல்லைன்னா ஈய பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஈய பாத்திரத்தெல்லாம் சீம்பால் செய்ய போகிறோம். பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு லேசாக சூடாகவும் ஒரு கரண்டி வச்சு இடைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எதுக்காகனா, இல்லைன்னா பால் அடிப்பிடிச்சிரும். இது நல்லா திக்காக இருக்கிறதுனால சீக்கிரமே அடிப்பிடிச்சிரும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது எல்லா நாளும் கிடைக்காது. மாடு கண்ணு ஈன்றப்ப மட்டும்தான் கிடைக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் நம்ம இடைவிடாத கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி கிண்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி பால் நல்லா தெரிஞ்சு கட்டி கட்டியாக வர ஆரம்பிச்சிடும். இதில் தேவையான அளவு சர்க்கரை அல்லது வெல்லம் தட்டி போட்டு சூடாக பரிமாறலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அளவோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.